மற்றொரு அண்மை செய்தி, திமுக ஆட்சியில் பயன்பெறும் பெண்கள்தான் மகுடம் சூட்டுவார்கள் என அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். திமுக முதன்மை செயலாளர் அமைச்சர் KN நேரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட அந்த ஆய்வு முடிவுகளிலே திமுக தொடர்ந்து வெற்றி பெறும் என்று புள்ளிவிவரங்கள் வந்திருப்பதாக குறிப்பிட்டு அவர் தன்னுடைய அந்த அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். 45% வாக்குகளுடன் தொட முடியாத முதலிடத்தில் திமுக கூட்டணி என்று இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே குறிப்பிட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 45% என்பதே கூட மிக குறைவான கணிப்புதான் என்பதை திராவிட மாடல் 2.0 மகுடம் சுட்ட போகும் பெண்கள் நிரூபிப்பார்கள் எனவும் அமைச்சர் நேரு அறிக்கையின் மூலமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்தியா டுடே பத்திரிகை, சி ஓட்டர் நிறுவனம் போன்றவை இணைந்து நடத்திய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருப்பது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் நேரு, திமுகவின் கூட்டணி கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையிலே 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி பல்வேறு தேர்தல்களில் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட மாடல் 2.0 மீண்டும் அமைக்க தமிழ்நாட்டின் பெரும்பான்மை பெண்கள் முடிவெடுத்து விட்டார்கள் எனவும், தமிழ்நாட்டில் இருக்கும் 3 கோடிக்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அடைய போகும் வரலாற்று வெற்றியில் பெண்களுக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரக்கூடிய அந்த திட்டத்திலே 1.30 கோடி குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வருகிறார்கள். அரசு நகர பேருந்துகளில் அனைத்து பெண்களுக்கும் விடியல் பயணம் மூலமாக உத்வேகத்தையும் பொருளாதார சேமிப்பையும் உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பால் இதுவரை 800 கோடி பயணங்களுக்கும் மேல் பெண்களால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதே இந்த திட்டத்தை தமிழ்நாட்டு பெண்கள் எவ்வளவு தூரம் வரவேற்றிருக்கிறார்கள் என்பதற்கு சான்று என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து மாணவர்களுக்கான புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் பெண்களின் திறன்களையும் உழைப்பாற்றலும் படைப்பாற்றலும் கிராமங்களில் முடங்கிவிடக் கூடாது என்பதற்காக நகரங்களுக்கு வந்து தங்களை உயர்த்தி தமிழ்நாட்டையும் உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அதீத பாதுகாப்போடு உயர்தர தோழி விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ளிட்ட பல துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அமைச்சர் நேரு பட்டியலிட்டிருக்கிறார். இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை செய்து கொடுப்பதன் மூலமாக தமிழ்நாட்டு பெண்கள் பயனடைந்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு தொடர்ந்து அவர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் அமைச்சர் நேரு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு பெண்கள் தொடர்ந்து அதாவது தங்களுக்காக உழைக்கின்ற, தங்களுக்காக திட்டங்களை உள்ளன்போடு போடுகின்ற முதலமைச்சருக்கு என்றும் அமைச்சர் நேரு தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.